கூடியிருக்கிற அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம். தமிழ்நாடு நாளை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், நாங்கள் தமிழர்கள், அதனால் நாங்கள் கொண்டாடுகிறோம். அதை ஏன் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம் என்றால், எங்கள் ரத்தத்தில் திராவிட ரத்தம் ஊறவில்லை, அதனால் நாங்கள் அதை நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். எல்லா இடங்களிலும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடுறதுனால இந்த பகுதியில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நவம்பர் 9ஆம் தேதி கொண்டாடுறோம். தமிழ்நாடு நாளை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவள விழாவை ஒரு வருடம் கொண்டாடுவார்கள் என்றால், எங்களுக்கென்று ஒரு மாநிலம் கிடைத்த நாளை நாங்கள் பல ஆண்டு காலம் கொண்டாடினாலும் தீராது. தமிழ்நாடு நாள் அங்கே அருகில் அந்த புலிக்கொடிக்கு கீழே ஒருவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்தில் அறிஞர் அண்ணாவுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டியவர்களுக்கு, நரைமுறை இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும் அது பேரறிஞர் அண்ணா என்று. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தால், ஐயோ எங்கள் தலைவர் என்று கொண்டாடுவதற்கு இங்கு ஆள் இருந்திருப்பார்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தால் கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட், மதராஸ் ஸ்டேட் என்று இருந்தபோது என் தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுங்கள் என்று சொல்லி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன சங்கரலிங்க நாடாரே இங்க யாருக்கும் தெரியாது. இப்ப நாங்க சங்கரலிங்க நாடார்னு பேசிட்டோம். உடனே இவர்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க, சாதி வெறியர்கள் சங்கரலிங்க நாடார்னு பேசுறாங்க. சங்கரலிங்க நாடார் என்பது சாதி பெயர், ஜீடு நாயுடு என்பது சாதனை பெயர்னு கற்பிக்கிறோம். சங்கரலிங்க நாடார் என்பதுதான் அவருடைய அடையாளம். அவரே அவருடைய பெயரை சங்கரலிங்க நாடார் என்றுதான் போட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற யாருக்கும் சங்கரலிங்க நாடார் தெரியல. ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே, இந்த இந்தியாவில் இருந்து 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா எல்லாருக்கும் தெரியும். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவாங்க. அப்படி இந்தியா பிரிந்த போது, இந்தியா என்பது முதல்ல ஒரு நாடு அல்ல, அந்த இந்தியா என்பது ஒரு நாடாக கட்டமைக்கப்படுது. அப்படி கட்டமைக்கப்பட்ட அந்த இந்தியா பிரிந்த பொழுது இந்தியா மொழிவாரியாக பிரிக்கப்படல. தமிழ்நாடு அதுல இல்ல, ஆந்திரா அதுல இல்ல, கேரளா அதுல இல்ல, குஜராத் அதுல இல்ல, மகாராஷ்டிரா அதுல இல்ல. மாறாக மதராஸ் மாகாணம் இருந்தது, பம்பாய் மாகாணம் இருந்தது, டெல்லி மாகாணமாக இருந்தது, மாநிலமாக இல்லை. எல்லாரும் கொதிச்செழுந்தான் எங்களுக்கு மொழிவாரியாக நாங்கள் என்ன மொழி பேசுகிறோமோ அந்த மொழியில் எங்களுக்கு மாநிலம் வேணும்னு எல்லாரும் கொதிச்சு எழுந்தான். அப்ப தார் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க, ஒரு 7 பேர் கொண்ட குழுவை போட்டாங்க. அந்த குழு சொன்னது, இந்த இந்தியாவை நிர்வாக வசதிக்காக பிரிக்கலாமே தவிர மொழிவாரியாக பிரிக்க கூடாதுன்னா. உடனே அத்தனை பேரும் கொதிச்சு எழுந்தாங்க. ஆனால் அது அதிகமாக கொதித்தெழுந்தது தெலுங்கர்கள் தான். தெலுங்கர்கள் கொதித்தெழுந்தார்கள். அறிவார்ந்த மக்களை நன்றாக கேளுங்கள், தெலுங்கர்கள் கொதித்தெழுந்தார்கள். பொட்டி ஸ்ரீராமன் ஒருத்தர், இங்க இருக்கிற சங்கரலிங்கனார் இவங்க யாருக்கும் தெரியல, பொட்டி ஸ்ரீராமன் ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறார். எங்களுக்கு தனி ஆந்திர பிரதேசம் வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்து இறந்து போகிறார். அவர் இறந்து போன பிறகு இந்த மதராஸ் மாகாணத்தில் இருக்கிற அத்தனை தெலுங்கர்களும் கொதித்தெழுறான். எனக்கு ஆந்திரா வேணும், ஆந்திரா வேணும்னு கொதித்தெழுறான். கொதித்தெழுந்த பிறகு இந்தியாவில் இருந்து முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிந்து போனது ஆந்திரா. அந்த ஆந்திராவில் போய் கேளுங்க, பொட்டி ஸ்ரீராமுலு தெரியுமான்னு. எங்கள் மாநிலத்தின் கதாநாயகன் என்று கொண்டாடுவார்கள். ஆனால் நமக்கு சங்கரலிங்கனார தெரியல. இத்தனைக்கும் அந்த பொட்டி ஸ்ரீராமுலு ஒரு காந்தியவாதி. அவர் காந்தியவாதி. காந்தி சொன்னார் இந்த நாட்டை மொழிவாரியாக பிரிக்காதீர்கள்னு. ஆனால் காந்தியாகவே இருந்தாலும் நான் தெலுங்கனாகத்தான் இருப்பேன்னு தம்முடைய நாட்டிற்கு, தம்முடைய மாநிலத்திற்கு, தம்முடைய நிலத்திற்கு உண்மையாக இருந்தார் பொட்டி ஸ்ரீராமுலு. அந்த பொட்டி ஸ்ரீராமுலுவை தெரியாத ஆந்திர மக்கள் ஒருவர் இல்லை. ஆனால் சங்கரலிங்கனாரை நம்ம யாருக்கும் தெரியல. அதன் பிறகு 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு என்ற மாநிலம் பிரிக்கப்பட்ட நாள். அதாவது அறிவார்ந்த பெருமக்களே, விசால ஆந்திரம் உருவான நாள் அக்டோபர் 1 1953. கேரளா உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 1 1956. குஜராத் உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 1 1956. ஆனால் தமிழ்நாடு தனித்து விடப்பட்ட நாள். நாங்கள் உருவானவர்கள் அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இந்த குடிக்கு நிலம் இல்லாமல் இல்லை. நாங்கள் தனித்து வந்தோம்.
மலையாளிகளோடும் தெலுங்கர்களோடும் கன்னடர்களோடும் மெட்ராஸ் மாகாணமாக இருந்தோம். அந்த மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தமிழ்நாடாக தனிச்சு வந்தோம். அந்த நாள் தான் நவம்பர் 1, 1956. அந்த நாளில் நம்ம கொண்டாடணும்னா நம்ம பல பேருடைய ஈகத்தையும் தியாகத்தையும் பேசணும். உங்களுக்கு மாப்போசியை தெரியுமா? ஆந்திரா பிரித்து கொடுக்கப்பட்ட போது இங்க எல்லாரும் சொன்னா மதராஸ் மனதே மதராஸ் மனதேன்னு ஆந்திரர்கள் அனைவரும் தெலுங்கர்கள் அனைவரும் கொதிச்செழுந்தான் எனக்கு மெட்ராஸ் வேணும்னு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு மாப்போசி போனார். சிறையில் 2 பேர் செத்து மடிந்தார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிந்ததெல்லாம் கருணாநிதியுடைய வரலாறும் ஜெயலலிதாவுடைய வரலாறு. இந்த பக்கம் கன்னியாகுமரி எங்களுக்கு என்று கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் போராடினார்கள். தெற்கெல்லை போராட்டம் நடந்தது. மார்ஷல் நேசமணி தலைமையில் 18 பேர் இறந்ததாக அரசு பதிவு, 36 பேர் இறந்தது வரலாற்று சாட்சியம். 36 பேர் இறந்து போயிருக்கிறான். இதை கன்னியாகுமரியை தமிழ்நாடோடு சேர்ப்பதற்கு. தமிழ்நாடு என்கிற ஒரு நாடு சாதாரணமாக தனித்து வரல. நாம் தனித்து வந்ததற்கு இழந்த பகுதிகள் அதிகம். இவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு கொண்டாடாதீங்க, மாறாக சட்டமன்றத்திலே எங்களுடைய பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று 3 முறை முழக்கமிட்டு தீர்மானம் கொண்டு வந்தாரே, அந்த நாளை வைங்க. சங்கரலிங்கனாரின் ஈகத்தை விட, மாப்போசியின் ஈகத்தை விட, மார்ஷல் நேசமணியின் ஈகத்தை விட, குஞ்சன் நாடாரின் ஈகத்தை விட அப்படி என்ன அண்ணா பெரிய வேலையை செஞ்சுட்டாரு? அவருக்கு அதிகாரம் இருந்தது, அதனால கொடுத்தாரு. அவர் முதல் முறையாக துவங்கிய திமுகவா? முதல் முறையாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் துவங்கிய திமுகவா? அது கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த சின்னதுரை. அவர் கொண்டு வந்தார் முதல் முறையாக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில். நீங்களா? உங்களுக்கு எந்த வரலாறும் இல்லை. உங்கள் கையில் அதிகாரம் கிடைத்தது, அதனால தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினீங்க. அண்ணாவை கொண்டாடணும்னா அப்ப சங்கரலிங்கனாரை நாங்கள் மறந்து போக முடியுமா? மாப்போசியை நாங்கள் மறந்து போக முடியுமா? இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் புள்ள பிறந்த நாளை தான் பிறந்த நாள்னு கொண்டாடுவோம், இனிப்பு கொடுப்போம், கேக்கு வெட்டுறோம், புள்ள பிறந்த நாளுக்கு தான் கொண்டாடுவோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புள்ள பிறந்த நாளை கொண்டாடாதீங்க, நாங்க பேர் வச்ச நாளை கொண்டாடுங்கன்றாங்க. என்னுடைய பிள்ளை, அதாவது அது மட்டும் இல்லாம நம்ம பாருங்க, இந்த கேரளா கிட்ட தேவி குளத்தை இழந்திருக்கோம், கேரளா கிட்ட பீர்மேடை இழந்திருக்கோம், இந்த பக்கம் கோலார் தங்கவயல் இழந்திருக்கோம், இந்த பக்கம் சித்தூரை இழந்திருக்கோம், எவ்வளவு பகுதிகளை இழந்திருக்கிறோம். இழந்த நாளை கொண்டாடலாமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? எம்முடைய தாய் பிரசவ வழியில் துடித்தது உண்மை, எம்முடைய தாயின் வயிறு கிழிக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதிலிருந்து பிறந்த குழந்தையை கொண்டாடுவது எங்கள் கடமை. அதுபோல நாங்கள் பகுதிகளை இழந்தது உண்மை, ஆனால் அந்த பகுதியை கொண்டாடுவது எங்களுடைய கடமை. அறிவார்ந்த பெருமக்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, இப்படியே நாம் தமிழ்நாடு நாளை கண்டுக்கல, தமிழ்நாடு நாளை நீங்க கண்டுக்கலைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னா, இன்றைக்கே பேச துவங்கிட்டாங்க. உதயநிதி ராஜராஜ சோழனை போன்று வருவார்னு அமைச்சர் துரைமுருகன் பேசுறார். ராஜராஜ சோழனுடைய கால் தூசிக்கு ஒப்பாவாரா உதயநிதி? கால் தூசிக்கு ஒப்பாவாரா? இவர் அருள்மொழி சோழன்னா இவங்க அப்பா என்ன அரசேந்திர சோழனா? அப்ப எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? சோழர்களுடைய வரலாறு தெரியுமா? முதல்ல உதயநிதிக்கு முதல்ல அருண்மொழி சோழனும் ராஜராஜ சோழனும் ஒண்ணுதான் முதல் உதயநிதிக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் இவர்கள் பேசுறாங்க ராஜராஜ சோழனை போன்றவர்கள். நாளைக்கு என்ன பேசுவாங்க? ராஜராஜ சோழனே உதயநிதி தாங்கன்னு பேசுவாங்க. இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ளாமல் போயிட்டோம்னா, நம்முடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ளாமல் போயிட்டோம்னா நாளைக்கு என்ன பேசுவாங்க? ராஜராஜ சோழனே உதயநிதி தாங்க, தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினதே உதயநிதி தாங்க அப்படின்னு பேசுவாங்க. இந்த இழிநிலையை காது கொடுத்து கேட்க வேண்டிய சூழல் நமக்கு வரும். இன்றைக்கே தெரிஞ்சுட்டாங்க. அடுத்து என்ன பேசுறாங்க? திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெரியார் உதயநிதியே, அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா பெரியார் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி, திரையுலகத்துக்கு தேவையில்லாத ஆணி உதயநிதி. அது மட்டும் வேண்டுமானாலும் உண்மையாக இருக்கலாம். அவர்கள் உதயநிதி புகழ்பாட ஆரம்பிச்சுட்டாங்க. கருணாநிதியையும் தாண்டி இப்பொழுது உதயநிதி புகழ்பாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாடு என்ன, இந்த மாநிலம் என்ன, ஒரே ஆளுக்கு பாத்தியப்பட்ட சொத்தா? அறிவார்ந்த பெருமக்களை, 1950 முன்பாக இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு செலுத்துற உரிமை கிடையாது. யாரெல்லாம் பண்ணையார்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நிலம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துகிற உரிமை இருந்துச்சு. பெண்களுக்கு வாக்கு செலுத்துகிற உரிமை கிடையாது. 1950 எல்லாரும் வாக்கு செலுத்தலாம்னு அறிவு ஆசான் அம்பேத்கர் கொண்டு வந்தார். இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரே நன்மை என்னன்னா,
ஒரு வாக்கு. மோடியாக இருந்தாலும் ஒரு வாக்கு தான், அம்பானியாக இருந்தாலும் ஒரு வாக்கு தான், மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிற அனிஸ் பாத்திமாக்கும் ஒரு வாக்கு தான், உங்களுக்கும் ஒரு வாக்கு தான். அதுவே ஜனநாயகத்தினுடைய கடைசி நன்மையாகவும் போய்விடக்கூடாது அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானித்துக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்படுது. 1950க்கு முன்பாக கிடைக்கப்பட்ட மாதிரி பணமுடையவர்களுக்கும் பண்ணையாளர்களுக்கும் கொடுக்கல. ஏன் எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா, எங்களுடைய மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை சட்டமன்றத்தில் முழங்குவதற்கு, பாராளுமன்றத்தில் முழங்குவதற்கு தங்களுக்கான வேட்பாளர்களை தாமே தேர்வு செய்வார்கள். அவர்கள் வாக்கிற்கு, அவர்கள் காசிற்கு விலை போக மாட்டார்கள், அவர்கள் குவார்ட்டருக்கு விலை போக மாட்டார்கள், அவர்கள் பிரியாணிக்கு விலை போக மாட்டார்கள், அவர்கள் இலவசத்துக்கு விலை போக மாட்டார்கள். அவர்கள் மண்ணை பார்த்து கொள்ளட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டுச்சு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். இப்பொழுதுதான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் வீதிகளில் வருவார். இப்பொழுதுதான் எல்லா வேட்பாளர்களும் உங்கள் வீதிகளில் வருவாங்க. உங்கள் பொன்னான பாதங்களை தொட்டு, உங்கள் பொன்னான பாதங்களை தொட்டு கேட்கிறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு வாக்களிங்கம்பாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னா அவருடைய பாதங்களை நீங்கள் பிடிக்க வேண்டியது இருக்கும். இந்த நிலை மாறணுன்றோம். நீங்கள் எல்லாம் கேட்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, சீமான் வருவாரா? சீமான் என்ன சாதிச்சிருக்காரு? 10 வருஷம் ஆச்சு நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்து என்ன சாதிச்சிட்டீங்கன்னா, அறிவார்ந்த பெருமக்களே, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் மட்டுமல்ல, தெற்காசியா முழுமைக்கும் பெண்களுக்கு சரிக்கு சமமான அரசியல் அதிகாரம் கொடுத்த கட்சி என்று ஒரு கட்சி கிடையாது. ஆசியா முழுமைக்குமே இல்லை. சிங்கப்பூர்ல கிடையாது, மலேசியாவில் கிடையாது, எங்கும் கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் பெண்களுக்கு சரிக்கு சமமாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. ஆனால் ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு 50% தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான். எப்படி இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் என்று கொண்டாடுகிறார்களோ, அதே போல வருங்காலத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பெண்களுக்கு அரசியலில் சம உரிமை தந்தவர் என்று வருங்கால தலைமுறை கொண்டாடும். இது கட்டாயம் நடக்கும். பேசுறாங்கல்ல, ஐயா கருணாநிதி பேசியிருக்கிறார்ல, பெண்ணுரிமையை நாங்கள் தான் நிலைநாட்டினோம், பெண்ணுரிமையை நாங்கள் தான் நிலைநாட்டினோம், பெண்களுக்கு நாங்க தாங்க அத்தாரிட்டி, நாங்க இல்லைன்னா இங்க பெண்கள் இல்லை, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, நாங்க தாங்க பெண்ணுரிமை. நான் மட்டும் இல்லைன்னா, திமுக மட்டும் இல்லைன்னா பேசிக்கிட்டு இருக்கிற அனிஸ் பாத்திமா மேடையில் நின்று பேச முடியுமா அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. சட்டமன்றத்தில் நிப்பாட்டுறதுக்கு இத்தனை பெண்களை படிக்க வைத்திருக்கிறீர்களே, இத்தனை பெண்களை உருவாக்கி இருக்கிறீர்களே, சட்டமன்றத்தில் நிப்பாட்டுவதற்கு 117 பெண்களை நிப்பாட்டுவதற்கு திமுக வக்கில்லையா? ஒரு பெண் தலைமையேற்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 117 பெண்களை நிறுத்தியதாக வரலாறு இல்லை. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவன் சரிக்கு சமமாக பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நீர்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, எல்லாவற்றிற்கும் போராடுறார். உங்களுக்கு சீமான் பேசுவது வேடிக்கையாக தெரியலாம். இங்க இருக்கிற எல்லாரும் என்னை விட வயதில் மூத்தவர்கள். உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த ஆறுகளை, உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த மலைகளை, உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த மரங்களை, உங்கள் காலத்தில் உங்கள் பருவ வயதில் நீங்கள் பார்த்த ஏரிகளை, குளங்களை, கண்மாய்களை இன்று உங்களால் பார்க்க முடியுதா? உங்களுடைய காலத்தில் யாராவது போத்தலில் தண்ணீரை விட்டு இருக்கிறார்களா? நீங்கள் சிறுபிள்ளையாக இந்த வீதியில் விளையாடி கொண்டு இருக்கும் போது யாராவது வந்து உங்களிடம் ஒரு போத்தலில் தண்ணீரை கொடுத்து 10 ரூபான்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? ஆனால் இன்றைக்கு போத்தல்களில் தண்ணீர் விற்கப்படுகிறது. இங்க குளம் இல்லை, இங்க ஏரி இல்லை, இங்க கண்மாய் இல்லை, இங்க விவசாயம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் எது குறித்தும் நமக்கு கவலை இல்லை. அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் அட்டை போல எம்முடைய ரத்தத்தை உறிஞ்சினாலும் சரி, நான் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவேன். நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அண்ணா திமுகன்னு சொல்றீங்கல்ல, அவர்கள் பரம்பரையெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. நம்முடைய பரம்பரை தான் நடுத்தருவில் நின்று கத்துக்கொண்டிருக்கிறது. என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம் ஏன் இன்னும் குடிசை வீட்டிலேயே இருக்கோம்? நாம் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறோம்? ஏழை ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறார். ஐயா கருணாநிதி திருட்டு ரயிலில் வந்த ஐயா கருணாநிதிக்கு எப்படி இவ்வளவு சொத்து என்றெல்லாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? எந்த திரைப்பட ஆசிரியருக்காவது, எந்த எழுத்தாளருக்காவது இவ்வளவு சொத்து இருந்து நீங்கள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எப்படி ஐயா கருணாநிதிக்கு இவ்வளவு சொத்து வந்தது என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? ஒன்றுமில்லை, இந்த பகுதியினுடைய கவுன்சிலருக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? இல்லை.
அறிவார்ந்த மக்களை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்க சும்மா பேசிட்டு போறாங்கன்னு. நாங்கள் பேசுவது எங்களுக்காகவோ உங்களுக்காகவோ இல்ல, உங்கள் வீட்டில் வளர்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு குடிக்க போத்தல் இல்லாத தண்ணி இருக்கு, பாட்டில்லையாவது எனக்கு தண்ணி இருக்கு. ஆனால் என் பிள்ளைக்கு தண்ணீரை உருவாக்க முடியுமா? உங்களிடம் பல்லாயிரம் கோடிகள் இருக்கலாம், ஆனால் தண்ணீரை உருவாக்க முடியுமா? உங்களிடம் பல்லாயிரம் கோடிகள் இருக்கலாம், ஆனால் மலையை உருவாக்க முடியுமா? உங்களிடம் பல லட்சம் கோடி இருக்கலாம், ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா? இதெல்லாம் குறித்து இந்த நிலத்தில் எந்த தலைவன் பேசி இருக்கிறார்? ஐயா கருணாநிதி பேசி இருக்கிறாரா? ஐயா ஸ்டாலின் பேசி இருக்கிறாரா? யாராவது பேசி இருக்கிறார்களா இதுவரை? உங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று யாராவது பேசி இருக்கிறார்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மடிக்கணினி இலவசமாக கொடுத்தாங்க, உங்களுக்கு சைக்கிள் இலவசமாக கொடுத்தாங்க, உங்களுக்கு தொலைக்காட்சி இலவசமாக கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த அரசு தண்ணீரை மட்டும் ஏன் பாட்டிலில் வைத்து 10 ரூபாய்க்கு வித்துச்சுன்னு என்றைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்குற அரசனால் தண்ணியை மட்டும் ஏன் கொடுக்க முடியல? தண்ணீர் தீர்ந்து போகக்கூடிய வளம், மழை தீர்ந்து போகக்கூடிய வளம். இந்த வாஷிங் மிஷினும் இந்த ஃப்ரிட்ஜும் இந்த இதுவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வாழ முடியும்? எது இல்லாமலும் ஒரு மனிதனால் வாழ முடியும்? நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியுமா? அது குறித்து கவலைப்படுகிற ஒரு தலைவன், இந்த சூழலில் குறித்து இந்த நேரத்தில் பேசுகிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற எந்த தலைவனும் பேசினதில்லை, எந்த தலைவனுக்கும் கவலை இல்லை. அவர்கள் எல்லாம் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. நாளைக்கு இந்த நிலத்தில் தண்ணி இல்லைன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிடுவாங்க. நாம் எங்கே போகிறது? ஐயா கருணாநிதி வீட்டு குடும்பத்திற்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோவில் காவேரியில் போய் படுத்துக்குவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோவில் போய் படுத்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க பிராண்டட் கம்பெனிஸ். ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு இழுத்துட்டு ஓடணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளில் பண்ணுற சர்ஜரியை, ஒரே ஒரு நாளில் முடிக்கிற சர்ஜரியை 15 நாள் இழுத்தடிப்போம். கொசுக்கடியில் படுத்து கிடப்பீங்க. ஒரு மருத்துவமனையில் வெளியில் வந்தால் கொசு கடிக்குதுன்னா மக்களுக்கு நோய் பரவுமா? பரவாது. அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்தால் மாற்றிடுவீங்களா? எல்லாரும் இப்படித்தான் பேசுனாங்க. எங்கள் ஐயா அறிஞர் அண்ணாதுரை கூட பேசுனாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 6 படி அரிசி 1 ரூபாய்க்கு தரேன்னு பேசினாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு அது சாத்தியம் இல்லைன்னு விட்டுட்டாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள்லாம் அரசியலில் பலந்தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் வாக்குறுதியாக தருகிறோம். என்றைக்கு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே சீமான் ஆகிய நான் என்று பதவி ஏற்கிறாரோ அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய முதலமைச்சரில் இருந்து நாம் தமிழர் கட்சியுடைய அமைச்சர் பெருமக்கள், நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சட்டம் போடுவோம். என்ன, ஒரு முதலமைச்சர் வருகிற மருத்துவமனை, ஒரு முதலமைச்சர் ஆய்வுக்கு வரும் பொழுதே மருத்துவமனையை சுத்தமாக வச்சிருக்காங்கன்னா முதலமைச்சருக்கு தான் அங்கே மருத்துவமே கிடைக்கும்னா அந்த மருத்துவமனை எவ்வளவு தரமாக இருக்கும் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அதே போல கல்வி கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், எங்களுடைய அண்ணன் முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சருடைய மகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானோ அதே பள்ளிக்கூடத்தில் தான் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் படிக்கும். இதை நாங்கள் உறுதியாக தரோம். இதை இன்னைக்கு நாங்கள் சொல்லல, 2016 இதை தான் நாங்கள் சொல்றோம். இதைதான் நாங்கள் சொல்றோம். இதெல்லாம் எப்படிமா சாத்தியம்னா, நீங்க போங்க கத்தாருக்கு போங்க, நீங்க போங்க குவைத்துக்கு போங்க, நீங்க மலேசியாவுக்கு போங்க, உங்கள் பக்கத்து வீடுகளில் யாராவது ஃபாரினுக்கு போயிருப்பாங்கல்ல அவங்க கிட்டலாம் கேளுங்க, எப்படி இருக்கிறது நாடு, உலகம் எப்படி இருக்கு. இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பக்கத்து தெருவையும் மட்டும் பார்த்துட்டு வாழாதீங்க. உலகம் முழுமைக்கும் தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி வாழ்றாங்க. இந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு 2016 நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை அரசு பணியாக்குவோம்னு எல்லாரும் சிரிச்சான். அது எப்படிங்க விவசாயத்தை அரசு பணியாக்குவீங்க? ஆடு மாடு வளர்த்தலே அரசு பணியாக்குவோம்னு எல்லாரும் சிரிச்சான். அது எப்பங்க ஆடு மாடு வளர்க்குறது எனக்கு எப்படிங்க அரசு பணியாளராக இருக்க முடியும்? எங்களுடைய அண்ணன் கேட்டார், டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பணியாளராக இருக்கலாம், உலகத்திற்கே சோறு போடுகிற விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? இந்த நிலத்தில் விவசாயம் அரசு தொழிலாக இருந்தால் விவசாயம் இந்த நிலத்தில் எப்படி இருக்கும்? நெல் முளைக்காது. அமைச்சர் KN நேருவும் சேகர் பாபுவும் பேசுவது போல கொஞ்சோண்டு தானங்க முளைச்சிருக்கு, கொஞ்சோண்டு இல்லை, ஒரு சொட்டு அதில் முளைத்தாலும் அதை விதைநெல்லாகத்தான் பயன்படுத்த முடியும், அதை உணவுக்கு பயன்படுத்த முடியாது. அது அந்த வேதனையும் அந்த கவலையும் விவசாயிக்கு தான் தெரியும்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, என்றைக்காவது கடைகளில் போய் பழங்கள் வாங்கும் பொழுது அந்த காலத்தில் மாதிரி இல்லைங்க, நான் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க, எல்லாம் ஹைபிரிட்டாக மாறி போயிடுச்சு. பாலை இங்கிருந்து இறக்குமதி பண்ணுறோம், ஆந்திராவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் நம்ம விவசாய பூமி, ஆனால் எல்லா பொருட்களையும் உருளைக்கிழங்கு இறக்குமதி பண்ணுறோம், வெளி மாநிலங்கள்ல இருந்து உருளைக்கிழங்கு இறக்குமதி பண்ணுறோம், வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல அரிசியும் இறக்குமதி பண்ணும். இன்னும் கொஞ்சம் நல்ல வடவர்கள் வந்து நம்மையுமே வடவர்களை வந்து இறக்குமதி பண்ணிடுவாங்க. இங்கே தமிழ்நாடு நம்முடைய நாடாகவே இருக்கு. 2100 தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை கண்டறிந்தேன்னு அதிசயமாக பார்க்கப்படும். அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. உங்களை நினைத்து வாக்கு செலுத்தாதீங்க, நீங்கள் போதுமென்று வாக்கு செலுத்தாதீங்க. அன்றைக்கு தருகிற 5000 2000 போதுமென்று வாக்கு செலுத்தாதீங்க. மாறாக உங்கள் பிள்ளைகளை பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளை பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து விட்டும் உங்கள் கை உதயசூரியனுக்கும் உங்கள் கை ரெட்டலைக்கும் போகுமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை பாருங்க. இது இரண்டையும் பார்த்து விட்டு நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணும் முடிவு செய்யும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எந்த கட்சியும் வேட்பாளரை நிறுத்தாத போது, எந்த கட்சி யாரோடு கூட்டணி போகலாம் என்பதே இன்னும் முடிவு செய்யாத பொழுது, நாம் தமிழர் கட்சி நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கான வேட்பாளரையே அறிவித்து வேலை செய்ய துவங்கிட்டோம். அதில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அண்ணன் திருமுருகன் அவர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆகச் சிறந்த களப்போராளி, உண்மையிலேயே இந்த மண்ணின் மகன். இந்த மண்ணிற்கு எந்த பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவர். அவருக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்பதற்காக கடைசி நம்பிக்கையாக இருக்கிற விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து இந்த எங்கள் அண்ணன் திருமுருகனை சட்டமன்ற வேட்பாளராக இருப்பவரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.